வீடியோ ஏன் நான் செய்கிறேன்னா, நெறைய பேர் வந்து என்கிட்ட வந்து கேட்டிருந்தீங்க இந்த மானிட்டர பத்தி. இந்த மானிட்டர் ஸ்பேக்கு, இந்த மானிட்டர் வாங்கலாமா? எப்படி எல்லாம் கேட்டிருந்தீங்க. ஸோ நான் என்ன சொல்றேன்னா, தயவு செஞ்சு இந்த மாடல வாங்குங்க. இந்த வருஷம் வெளியாயிருக்கிற புது மாடல் வாங்காதீங்க. இந்த மாடல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, G80ST. ஓகே. புது மாடல் இந்த வருஷம் வெளியாயிருக்கிறது வந்து G81SF. ஏன் நான் சொல்றேன்னா, இந்த வருஷம் வெளியான புது மாடல்ல பயங்கரமா ஒரு டவுன்கிரேட் பண்ணிட்டானுங்க. என்ன டவுன்கிரேட் பார்த்தீங்கன்னா, ஸ்பீக்கரை ரிமூவ் பண்ணிட்டானுங்க. பில்ட் இன் ஸ்பீக்கர். இதில் வந்து பில்ட் இன் ஏஐ ஸ்பீக்கர் இருக்குது. அதை ரிமூவ் பண்ணிட்டானுங்க புது மாடலில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ரிமோட் கண்ட்ரோல் கிடையாது. ஓகே. நோ மோர் ரிமோட் கண்ட்ரோல். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நோ மோர் ஸ்மார்ட் சர்வீஸ். சரிங்களா? ஸ்மார்ட் சர்வீஸ்னா என்னென்னா, இது ஒரு கேமிங் மானிட்டரு. வயல் அதே டைமில் நீங்கள் வந்து டிவி பார்க்க முடியும், நெட்ஃப்ளிக்ஸ் பார்க்க முடியும், ப்ரைம் வீடியோ பார்க்க முடியும், டிஸ்னி ப்ளஸ் பார்க்க முடியும். ஸோ இந்த மாதிரிலாம் வந்து இதில் சர்வீஸ் இருக்குது. புது மாடல் என்ன பண்ணிட்டானுங்களா, அது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டாங்க. இன்னொன்று ஜிசிங்க் வேறு இல்லை. இதில் வந்து ஜிசிங்க் இருக்குது, அதில் ஜிசிங்க் இல்லை. புது மாடலில் அப்படி என்ன ஆட் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, வேசா HDR 400 த்ரூ பிளாக்னு ஒன்று வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. HDR ஆக்சுவலி இந்த மானிட்டரில் அந்த HDR கிடையாது. இந்த மானிட்டர் வந்து வேறு HDR என்னமோ ஒன்று இருக்குது. HDR 10 Plus என்னமோ ஒன்று இருக்குது. இது வந்து எனக்கு என்னமோ சீக்கிரட்டாக ஏசுஸ் கூட வந்து கம்பீட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஓகே. ஏன் அப்படி நான் சொல்கிறேன்னா, போன வருஷம் என்னமோ தான் நினைக்கிறேன், ஏசுஸ் வந்து க்ளாஸி த்ரூ பிளாக்னு ஒன்று வந்து கொண்டு வந்தாங்க அவங்களோட மானிட்டரில். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ இந்த வருஷம் வெளியாக இருக்கிற G81SFல சாம்சங்கை வந்துட்டு தே பிரிங் வேசா HDR 400 த்ரூ பிளாக் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நான் என்னோட அட்வைஸ் என்னென்னா, தயவு செஞ்சு இந்த மானிட்டரை வாங்குங்க. உங்களுக்கு உண்மையிலே லாபம். புது மாடலை வாங்கிறாதீங்க, ரொம்ப நஷ்டமாக போயிடும். ஏன்னா பில்டின் ஸ்பீக்கர்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் கேட்குறதுக்கு. நீங்கள் அடிஷ்னலாக ஸ்பீக்கர் போட்டு அதை கேட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பில்டின் ஸ்பீக்கர்லாம் அப்படியே ஆன் த கோ நீங்கள் வந்துட்டு ஆடியோ யூஸ் பண்ணலாம். புது மாடல் வந்து 3.5mm வந்து ஆடியோ ஜாக் கொடுத்துருக்காங்க. மேபி நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். வயர்லெஸ்ஸாகவும் வந்துட்டு ஹெட்ஃபோன் போட்டுக்கலாம். சரிங்களா? இதுதான். ஸோ யாரெல்லாம் வந்துட்டு வாங்க போகிறீங்க கமெண்ட் பண்ணுங்கள். யாரெல்லாம் வாங்கிட்டீங்க கமெண்ட் பண்ணுங்கள், டிஸ்கஸ் பண்ணுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் guys. See you guys in the next video. Bye.